நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நோக்கி, கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நோக்கி ஒரு விசை நாமும் துதிக்கப் போகிறோம். எந்நாள் வரைக்கும் நமக்கு ஜீவன் பலன் சுகம் தந்து நம்மை உயிரோடு வைத்திருக்கக்கூடிய தேவனுக்கு நாமும் இப்பொழுது நன்றி செலுத்தப் போகிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய சுத்த கிருபை நம்மேல் இருக்கிறது. அவருடைய சுத்த கிருபை நம்மேல் இருக்கிறது. அதனால்தான் இந்நாள் வரைக்கும் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய நாசியின் சுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு விசை அவர் கையை நீட்டி சுவாசத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடக்கூடுமானால் நாம் எம்மாத்திரம். அவருடைய நாசியின் சுவாசத்தை நமக்காக தந்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியசாலிகள் நாம், எவ்வளவு கிருபை பெற்றவர்கள் நாம், எவ்வளவேனும் அவருக்காக ஓட வேண்டும் என்கின்ற வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அநேகர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அநேகர் பாதியிலே தேவனுடைய சமூகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாலும், இந்நாள் வரைக்கும் நம்மையும் உயிரோடு வைத்து அவருடைய திட்டத்தையும் அவருடைய கிருபை நம்மேல் வைத்து நம்மையும் சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். நம் தேவாதி தேவனை நோக்கி வாய்களை திறந்து, கர்த்தாவே, எந்நாள் வரைக்கும் என்னை சுகபத்திரமாய் பாதுகாத்தீரப்பா, உமக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய பிள்ளையை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய மகனை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய மகளை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய மனைவியை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய கணவனை பாதுகாத்தீரப்பா. என்னுடைய குடும்பங்களை இந்நாள் வரைக்கும் எந்த விதமான தீங்கும் அணுகாதபடிக்கு பாதுகாத்து வந்த தேவனை துதிக்கிறோம் என்று வாய்களை திறந்து தேவனிடத்தில் நாம் துதிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாய்களை திறந்து, கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. என்னுடைய பிள்ளையை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. இந்நாள் வரைக்கும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்த தெய்வக்கு உமக்கு நன்றி. போக்கிலும் வரத்திலும் நாங்கள் செல்லக்கூடிய எல்லா இடத்திலும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வந்தீரப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் இப்படி உம்முடைய சமூகத்தில் வந்து நின்றிருக்க மாட்டோம் அப்பா. எங்களிடத்தில் பொன் இல்லை, பொருள் இல்லை, எங்களிடத்தில் ஆஸ்தி இல்லை, எங்களிடத்தில் அந்தஸ்து இல்லை. ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களிடத்தில் இருக்கிறது. உம்முடைய இரக்கம் எங்களிடத்தில் இருக்கிறது. உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தை
நாமத்தின் ஆதரவில் சோஸ்திரம் செய்கிறோம் இன்னடியார் தேரு நாமத்தின் ஆதரவில். ஆமாப்பா, உமக்கு நாங்கள் சோஸ்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்கள் மீது இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், தெரிந்த ஒரு ராஜாவை குறித்து நாமும் பார்க்க போகிறோம். தாவீது ராஜா என்பவன் மிகப்பெரிய ராஜாவாக இருந்த போதிலும், அவனுக்கு அநேக ஆஸ்திகள், அந்தஸ்துகள், அரண்மனைகள் எல்லாம் இருந்த போதிலும், அவன் வனாந்தரத்திலே அநேக நாட்கள் துரத்துண்டவனாகவும் விரட்டடிக்கப்பட்டவனாகவும் தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் மூலமாகவும் துரத்தடிக்கப்பட்டு, தன்னுடைய சொந்த மாமாவாகிய சவுல் மூலமாகவும் விரட்டி அடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அநேக நாட்களை தன்னுடைய காலத்திலே அவன் வனாந்தரத்திலே கழித்தான். அவனுக்கு மிகப்பெரிய அரண்மனை இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆஸ்திகள், அந்தஸ்துகள் என்னவாக இருந்தாலும் சரி, அவன் அநேக நாட்கள் தங்கியிருந்தது, அநேக நாட்கள் வாசமாயிருந்தது வனாந்தரத்தில். அவன் அநேக நாட்கள் வாசமாயிருந்த வனாந்தரத்தில் இருந்தபோது அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு ஒருபோதும் மறந்து போகவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் எது வந்த போதிலும் அவன் இருக்கக்கூடிய நிலைமை மாறி அவன் வேறு ஒரு இடத்தில் அவன் சுகபோகமான வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் வேறு ஒரு வனாந்தரத்தில் முற்கள் சூழப்பட்ட இடத்திலும் சரி, மிகப்பெரிய வெப்பம் சூழப்பட்ட இடத்திலும் சரி, தண்ணீர் சிறிதளவும் இல்லாத இடமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வறண்ட நிலத்திலும் சரி, அவன் தன் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு ஒருபோதும் மறந்து போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வனாந்திரம் போன்ற, இந்த அப்சலோம் போன்ற, இந்த சவுல் போன்ற அநேக பிரச்சனைகள், நமக்கு போராட்டங்கள் வந்தாலும், நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் நன்றாக வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒருவேளை நாம் நன்றாக வாழாமல் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக திரும்பி நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நம் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு மறந்து போகக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளால் நீங்கள் சூழ்ந்திருக்கலாம், அநேக போராட்டங்களினால் சூழ்ந்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை மறுதலிக்காமல், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை அனுமதிக்காமல் இந்த காரியம் நடந்திருக்காது என்கின்ற விசுவாசம் உங்களிடத்தில் காணப்படுமேயானால், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வந்தவுடனே ஒரு மனிதன் சொல்லக்கூடிய காரியம், என்ன ஆண்டவரே, நான் உம்மை இவ்வளவாக துதித்தேனே, என்னுடைய குடும்பத்தோடு உம்முடைய ஆலயத்திற்கு வந்தேனே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடினேனே, எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, எதற்காக நீர் அதை அனுமதித்தீர் என்று நாம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கேட்பதுண்டு. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால், நாம் கர்த்தருடைய திட்டத்திற்கு கீழாக இருக்கிறோம். அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்மை தயார் செய்கிறார் என்கின்ற மனநிலை நமக்கு வந்துவிட்டால், எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு கர்த்தர் தாமே நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு பலத்தையும் தருவார். இந்த சங்கீதம் 63ஆம் சங்கீதத்திலும் தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். பிரியமானவர்களே,
தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருந்தபோது, யூதாவின் வனாந்தரத்தில் இருந்தபோது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்பார் என்பதை குறித்து, அவன் எப்படிப்பட்ட மனவேதனையில் இருந்திருக்கிறான் என்பதை குறித்து இந்த சங்கீதமானது தெளிவாக சொல்லுகிறது. அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உட்கார்ந்திருந்தான், எப்படிப்பட்ட நிலைமையில் அவன் திளைத்திருந்தான், எல்லா காரியங்கள் அவனை சுற்றி இருந்தாலும் அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு அவரே எனக்கு தஞ்சம், அவரே எனக்கு அடைக்கலம், அவரே எனக்கு கோட்டை, அவரை அல்லாமல் என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை என்கின்ற நம்பிக்கை, விசுவாசம் தாவீதுக்கு காணப்பட்டது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம் பாருங்க, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மன ரம்யம் வேண்டுமென்றால், மன நிம்மதி வேண்டுமென்றால், மனதில் ஒரு மகிழ்ச்சி வேண்டுமென்றால், எப்பொழுதும் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தேவனோடே நாம் இருக்கும்போது நம்முடைய மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் பாடின சங்கீதத்தை பாருங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியத்தில் நான் சிக்குண்டு தவித்தாலும் சரி, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னை உண்டாக்கின தேவன், உம்மை அல்லாமல் எனக்கு வேறு தேவன் கிடையாது. எனக்கு நீர் ராஜ்யத்தை கொடுத்த போதிலும், எனக்கு மிகப்பெரிய அரண்மனையை அந்தஸ்தை கொடுத்த போதிலும், என்னை வனாந்தரத்தில் வந்து உட்கார வைத்த தேவனாக நீர் இருந்தாலும் என்னுடைய தேவன் நீர் மாத்திரம்தான். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் காணப்படுகிறதா? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கையான வார்த்தை, தேவனை குறித்து எரிச்சல் அடையாத வார்த்தை நமக்கு காணப்படுகிறதா? ஒரு சிறு நிலைமை மாறிவிட்டால் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனுக்கு நேராக சொல்லுகிறோம். ஆனால் இவனுடைய நிலைமை மாறி இவன் வனாந்தரத்திலே தவித்து கொண்டிருந்த வேளையிலும் அவன் சொல்லக்கூடிய காரியம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பிரியமான தேவஜனமே, அவன் இருக்கக்கூடிய நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறது? அவன் அந்த நிலத்திலே இருந்து கொண்டு தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், என்னுடைய கண்ணில் தூக்கமில்லை, என்னுடைய இமைகளுக்கு ஒரு ஓய்வில்லை. இருந்த சூழ்நிலையிலும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலிருந்து என் ஆத்துமாவும் மேல் வாஞ்சிக்கிறது, வாஞ்சையாயிருக்கிறது. நீர் எனக்கு எப்படிப்பட்ட நிலைமையை கொடுத்தாலும் சரி, நீர் எனக்கு எப்படிப்பட்ட துன்பத்தை நீர் அனுபவித்தாலும் சரி, எனக்காக நீர் அனுமதித்தாலும் சரி, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்பதை குறித்து இந்த தாவீது ராஜா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2ஆம் வசனம் பாருங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அவன் எந்த இடத்துல இருக்கான்? வனாந்தரத்தில் இருக்கான். வனாந்தரத்தில் இருந்துட்டு அவன் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். இப்படியே நான் இருந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். நான் அதை பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, எனக்கு அது ரொம்ப கிருபையாக இருந்ததுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் இருக்கக்கூடிய இடம் எங்கே? வனாந்தரம். வனாந்தரத்தில் இருந்து கொண்டு அவன் சொல்லுகிறான். 3ஆம் வசனம் பாருங்க. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. கர்த்தாவே, என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் என்னுடைய ஆத்துமாவை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நான் இந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த துன்பத்தில் இருந்தாலும் சரி, நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன்.
நான் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். எனக்கு என் தேவன் எதற்காக இதை அனுமதித்தார், எதற்காக தேவன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்தார் என்று நான் உம்மை ஒருபோதும் தூசிக்க மாட்டேன் என்று தேவனிடத்தில் மறைமுகமாக சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் உம்மை தூசிக்க மாட்டேனப்பா, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கும், உம்மை போற்றும், உம்மை புகழும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நான் சாகிற வரைக்கும், நான் செத்து போனாலும் சரி, இந்த நாவு உம்மை மாத்திரம்தான் துதிக்கும். நீர் எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுத்தாலும் சரி, இந்த நாவு உம்மை தவிர வேறு எதையும் துதிக்காது. 6ஆம் வசனம் பாருங்க. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அவனுக்கு தூக்கமே இல்லை. படுத்த உடனே ஆண்டவர் குறித்து நினைக்கிறான். எழுந்து உட்கார்ந்து தேவனை குறித்த தியானம் அவனுக்குள் ஓடுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் அவனுக்கு உள்ளதாக வந்து 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 அவன் தியானிப்பதற்கு மிகுந்த ஏதுவாக இருக்கிறது. நம்ம இதே நிலைமையில் வச்சு பாருங்கள். எந்த நிலைமையில் நாம் இருந்தோம்னா நாம் இந்த மாதிரி தேவனிடத்தில் கேட்டுட்ருப்போமா? ஆண்டவரே, எதற்காக எனக்கு இப்படி அனுமதித்தீர்? எதுக்காக எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம்? நீர் என்னை பார்க்கிறீரா இல்லையா? உமக்கு கண் இருக்கிறதா இல்லையா? நான் படக்கூடிய பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீரா இல்லையா? எதற்காக என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறீர் என்று தேவனிடத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லியிருப்போம். ஆனால் இந்த தாவீது ராஜா ஒரு இடத்தில் கூட தேவனே, நீர் எனக்கு ஏன் இதை அனுமதித்தீர், எதற்காக இப்படி ஒரு காரியம் என்று கேட்கவில்லை. அவன் சொல்லக்கூடிய எல்லா காரியத்திலையும் பாருங்கள், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன். நீர் எனக்கு எப்படிப்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் சரி, நான் உம்மை நினைத்து கொண்டே இருப்பேன். அடுத்த வசனம் பாருங்க. நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். சந்தோஷமாக இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாராம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐயா, நீர் இருக்கிறது வனாந்திரம், அங்கே தண்ணீர் இல்லாத வறண்ட நிலம், நல்ல வெப்பத்தினால் சூழ்ந்து முட்செடிகளினால் சூழ்ந்து அநேக கற்பாறைகள் பர்வதங்கள் நிறைந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல நான் உம்மை குறித்து களி கூறுகிறேன் நீங்கள் சொல்கிறீங்களே. அவருடைய சந்தோஷம் எப்படி இருக்கிறது பாருங்கள். அவருடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறாராம், சந்தோஷமாக இருக்கிறாராம். அப்போ அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்கள். என் தேவன் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் இதற்கான ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், துன்பங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதை கர்த்தர் நிமித்தம் நாம் ஏற்றுக்கொண்டோமானால், கர்த்தர் நிமித்தம் நாம் பாடு அனுபவித்தோமானால், பரலோக ராஜ்யத்திலும் சரி, பூமியில் இருக்கும்போதும் சரி, கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தாவீது ராஜா வனாந்தரத்தில் வறண்ட நிலத்திலும் தண்ணீரற்ற நிலத்திலும் கர்த்தரை நோக்கி, உம்மை நான் துதிப்பேன், உம்முடைய துதி என்னுடைய நாவில் இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நான் வனாந்தரத்தில் படுத்து கொண்டு இருக்கும் போது உம்மை நினைக்கிறேன், ராஜாமங்களை எழுந்து உம்மை நான் தியானிக்கிறேன் என்று தேவனை குறித்து அவன் விசுவாசமாய் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், போராட்டங்கள், என்ன சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வந்தாலும் நீங்களும் நானும் சொல்லக்கூடிய ஒரே காரியம், என் தேவனே, உம்மை நான் துதிக்கிறேன். எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்பதை குறித்து நான் உம்மை நித்தமும் துதிப்பேன். ஒரு நாளும் என்னுடைய நாவில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்த இந்த கிருபைக்காக, தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக, தேவன் எனக்கு கொடுத்த இந்த சந்தோஷத்திற்காக நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன் என்று வந்ததில்லை. ஆனால் இன்றிலிருந்து கர்த்தாவே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த அநேக காரியங்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன் என்று நாம் சொல்லும்போது
கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். 8ஆம் வசனம் பாருங்கள். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அல்லேலூயா. அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது பாருங்கள். யார் என்னை துன்பப்படுத்துகிறார்களோ, யார் என்னை அழிவுக்கு நேராக போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள், பூமியினுடைய மண்ணுக்கு இரையாவார்கள், பூமியின் மண்ணிலே மக்கி போவார்கள் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ அவர்கள் நிமித்தமாக நீங்கள் வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருந்தீர்களானால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருக்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார். உங்களுடைய சத்துருக்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி கர்த்தருக்கு முன்பதாக உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக நான் எழும்பி நின்றேன், எனக்கு இந்த தண்டனையை நீர் கொடுத்தீர், நான் இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று உமக்கு முன்பதாக ஒப்புரவாக வருவார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும், கர்த்தரை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவே தேவனில் களி கூறுவார், ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். எனக்கு விரோதமாக என்னுடைய ஜனங்கள் என்னுடைய நாட்டிலே பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவனுடைய எல்லா வாயும் அடைக்கப்படும். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். மீண்டும் நான் அரசனாயிருப்பேன், மீண்டும் நான் ராஜாவாக இருப்பேன். அவன் ஆரம்பிக்கும் போது தேவனே என்று ஆரம்பிக்கிறான், முடிக்கும்போது ராஜாவோடு முடிக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரமான பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். இந்த தாவீது சொல்லி கொடுத்த காரியம் என்ன பாருங்க, தேவனை பற்றி கொண்டிரு. உன்னுடைய வாயில் தேவனுடைய துதி இருக்கட்டும், நீ மேன்மைப்படுத்தப்படுவாய். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.